அம்மா வர்ற 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அருமையான முகூர்த்தனா உள்ளங்க கல்யாணத்தை நம்ம கோயில வச்சு அன்னைக்கே முடிச்சிடுவோம். ஆனா என்ன ஒண்ணுமில்லைங்க, முடிச்சிடலாம். ஏமா என்ன ஆனா ஆவண்ணா ஏன் மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிற? எங்க கல்யாணம் உங்களுக்கு இஷ்டம் இல்லையா? அதெல்லாம் ஒண்ணுமில்லப்பா. இல்ல பணம் காய்ச்சல யோசனை பண்றியா? அதுவும் இல்லையே. நீங்க கைய போட்டு கட்டிக்கிட்டே இருக்கிற. சொன்னா நீ கோவிச்சுக்குவியே. ஏமா இத பாரு, இல்லாத காரணத்துல நீயே கற்பனை பண்ணி ஏமா இருக்கிறவன் அவஸ்தைப்படுத்துற? விஷயத்தை சொல்லுமா. வந்து இந்த கல்யாணத்தை உங்க அப்பா இல்லாம நடத்துறது முறையான இதுக்குதான் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். அம்மா அந்த பெரிய மனுஷன் பஞ்சாயத்துல தீர்ப்பு சொன்னதுல இருந்து அவருக்கு இந்த கல்யாணத்துக்கு இஷ்டம் இல்லைங்கிறது உனக்கு புரியல? குமரா ஐயா கொஞ்சம் பொறுப்பா. அம்மா நீங்க சொல்றத நான் அப்படியே ஏத்துக்கிறேன். ஆனா கல்யாணத்துக்கு அடைச்சா அவர் வருவார்னு நினைக்கிறேடா. வர்றாரோ இல்லையோ கூப்பிட வேண்டியது நம்ம கடமை தானுங்களே. அது சரி 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 ஒரு ஐயா இத பாருங்க, அம்மாவுடைய நிம்மதிக்காவது நாம போய் அவரை அடிச்சுட்டு வந்துருவோம். வாங்க. நீ வேண்டாண்டா. ஏன் அவரை கூப்பிடுறது கல்யாணத்துக்கு தாண்டா, கரகத்துக்கு இல்லடா. பின்ன யாரத்தான் அனுப்புறது? நீங்க எல்லாரும் சார்பில் அடியன் போய் கூப்பிட்டு வர்றேன். தாராளமா கூப்பிட்டுவாங்க, எனக்கு ஆட்சேபம் இல்ல. குருக்களையா நான் சொல்றத அப்படியே அவர்கிட்ட சொல்லிடுறீங்களா? தாராளமா சொல்லுங்க. என்ன சொல்லணும் சொல்லுங்க. தகப்பு இல்லாம இந்த கல்யாணத்தை நடத்த நான் விரும்பல. தாய் இல்லாம நடத்த அவரை விரும்புறாங்க. அதுக்கு நான் தயாரா இருக்கேன்னு சொல்லுங்க. வாங்க வாங்க வாங்க. உங்களை தனியா சந்திச்சு பேசணும்னு நினைச்சு வந்தேன். அப்படியா? வாங்க 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 உட்காந்து பேசுவோம். என்ன விஷயம்? குமரனுக்கும் சிவகாமிக்கும் கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. நீங்க சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே? ஆமா ஆமா. நீங்க தான் வந்து அதை நடத்தி வைக்கணும்னு யார் சொல்லி இருப்பாங்க? சொல்லுங்க பாப்போம். சொல்லிட்டு வா. சொல்லுங்க. சொல்லிடுவேன். சொல்லுங்க சொல்லுங்க. அன்னபூரணி தானே? அவங்க வெறும் வார்த்தையால மட்டும் சொல்லலையா, கண்ணீரால சொல்லிவிட்டாங்க. நீங்க கல்யாணத்துக்கு வரணும். உங்க மனசுல என்ன வருத்தம் இருந்தாலும் இந்த விஷயத்துல மறந்துடணும். என்ன சொல்லுங்க. என்னங்க இது வருத்தமாவது மண்ணாங்கட்டியாவது? காயமே இது பொய்யடான்னு சொன்னவனும் போயிட்டானே. அத தெரிஞ்சிருந்தோம் நமக்குள்ள பகமைய பாராட்டி என்னங்க பிரயோஜனம்? அப்ப கல்யாணத்துக்கு வர்றீங்க? கண்டிப்பாய் இவன் கல்யாணத்துக்கு வருகிறார். இந்த பண்ணையா பேச்ச பாத்துக்கோ. காலவாடு 2000 ரூபாய் விலைன்னு சொன்னா நான் ஆஃப் ரேட் கேட்டேன். கல்யாணத்துல ஆரம்பிச்சு காலமாட்டுல வந்து முடிஞ்சிருக்க. யாருக்கு கல்யாணம்? செங்கி நம்ம குமரனுக்கும் சிவகாமிக்கும் கல்யாணமா? நான் வந்து நடத்தி வைக்கணும்னு அவங்க எல்லாம் விரும்புறாங்களா? நல்லா அன்னைக்கு பஞ்சாயத்து கூட்டத்துல நரம்பு திரிக்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டான். அதே மாதிரி கல்யாண கூட்டத்துல நாக்க புடிங்கிற மாதிரி கேள்வி கேட்க மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? குருக்களையா செஞ்சு சொல்றதையும் கொஞ்சம் யோசனை பண்ணணும். என்ன யோசிக்கிறது? நம்ம முத்தையனுக்கு பார்த்த பொண்ண கடத்திட்டு போய் நமக்கு போட்டியா கல்யாணம் நடத்துறாங்க. அந்த கல்யாணத்துக்கு நீங்க போனா என் கௌரவம் என்ன ஆகிறது? குருக்களையா அதுக்குத்தான் ஆரம்பத்திலேயே நான் வரமாட்டேன்னு சொன்னேன். இப்பவாது என்ன விட்டுடுங்க. என்ன குருக்களையா அப்படி பாக்குறீங்க? இல்ல உண்மையோ பொருளையோ அடமான வச்சா பணத்தை கொடுத்து திருப்பிடலாம். புத்தி அடமான வச்சா எதை கொடுத்து திருப்புறது? முருகன் தான் உங்களை காப்பாத்தணும். வாங்க குருக்களையா வாங்க. போனுக்காரி என்னாச்சு? அம்மா அவர் வரவே மாட்டாருங்கிற அவநம்பிக்கையோட போனேன். கொஞ்சம் கொஞ்சமா உங்க பக்கம் வந்துகிட்டு இருக்காருன்ற நம்பிக்கையோட வந்திருக்கிறம்மா. ஆக கூடி அவர் கல்யாணத்துக்கு வரல. வந்தாலும் வரலாம். எனக்கு கல்யாணம் ஆனாலும் ஆகலாம். நீ போயேண்டா. ஆனா போவா. கல்யாணத்துக்கு அவர் வருவாரு, நீங்க காத்துக்கிட்டே இரு. வேற வேலை. அவர் என்னதான் சொன்னாரு? கல்யாணத்துக்கு வரேன்னு வார்த்தையும் சொல்லிட்டாருமா. அப்ப கண்டிப்பா வந்துருவாருல்ல? அதை பற்றி அவரே ஒரு முடிவுக்கு வர முடியாம தவிக்கிறப்ப நான் எப்படிமா உங்ககிட்ட உறுதி சொல்ல முடியும்? இப்பதானே சொன்னீங்க அவர் வரேன்னு சொன்னதா? சொன்னாருமா. கரை சேர்ற நேரத்துல கப்பல் உடைஞ்ச மாதிரி கடைசி நிமிஷத்துல அந்த புண்ணியவதி வந்து காரியத்தை கெடுத்துட்டாமா. அப்ப ஒண்ணு செய்யலாங்களா? சொல்லுங்கம்மா. எப்ப அவருக்கு வர்றதுக்கு மனசு இருக்கோ அவருக்காகவே முகூர்த்தத்தை தள்ளி வச்சிட்டோம்னு அவருக்கு தெரிஞ்சா வந்துட மாட்டாருங்களா? அம்மா அவர் வர்றது மிகப்பெரிய விஷயம்தான். ஆனா தகப்பனை பகச்சுக்கிட்டு நாமே கதின்னு வந்திருக்கிற பொண்ணு எத்தனை நாளைக்குமா தாலி கட்டாம வச்சிருக்கிறது? அதுவும் முறையில்லதான். அப்படி வந்துருங்க. குறிப்பிட்ட தேதியில கல்யாணத்தை முடிச்சிடுவோம். ஆனா எனக்கு என்னமோ நம்பிக்கை இருக்கு. கடைசி நேரத்துல வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லம்மா. முருகா. கணபதி
गणपतिं पूजाम् आरम्भ करिष्ये। ओम विनायकाय नमः, ओम विघ्नराजाय नमः, ओम सुर्भगणाय नमः, ओम गणदीशाय नमः, ओम एकांताय नमः, ओम एकपुत्राय नमः, ओम कपिलाय नमः, ओम कपिलवर्णाय नमः, ओम गणदीक्षाय नमः, ओम बालचंद्राय नमः, ओम सत्वरजाय नमः, ओम प्रभवासाय नमः, ओम ब्राह्मणाय नमः, ओम अग्नेप्रभाय नमः, ओम प्रभवत्याय அன்னையாருக்கு வர்றதுக்கு மனசு இருந்தா இந்நேரம் வந்திருக்க மாட்டாரா? கடைசி நிமிஷத்துலயாவது வந்துருவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குங்களே. சரி சரி. विघ्ने देवतः विघ्ने भवपत्युतः ओम विघ्नंत्रज देवस्ये महाआदिदेवस्यो भवतो विघ्नगणपतिन्तकाः महाआसस्त प्रवर्तकः महागणपतिन्तकास्तदुष्टा ஒரே நிமிஷம் தான் இருக்கு. அப்புறம் எமகண்ட வந்துட போதுமா? நடக்கட்டும். வாங்க வாங்க வாங்க. गौरी नारायणी தாலி எடுத்து கொடுங்க, தாலி எடுத்து கொடுங்க. வாங்கம்மா வாங்க வாங்க. मम जीवन हेतुना वन्दे भद्राणि शुभे जीवन सतावृताम्. ஏன் சார் நீங்க இப்படி ஓயாம அழுதுகிட்டே இருந்தா மாமா என்ன இங்க வந்துடுவா போறாரு? அடாமே மனசுமைய நான் எப்படி மாத்திக்கிறது? ஏன் சார் இப்படி செஞ்சா என்ன? எப்படி? மாமா இங்க வரப்போறது இல்ல, நாங்க 2 பேரும் அங்க போய் அவர் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டேன். சிவகாமி நல்ல யோசனை தான். ஆனா உன் வீட்டுக்காரன் அங்க வந்துட்டானா பெரிய ரகளையே நடந்துடுமே. இப்ப அவன் எங்கே? இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு எங்கேயோ வெளியே போயிருக்காரு. நல்ல வேலையா போச்சு. சிவகாமி என்ன நடந்தாலும் சரி, நீ இந்த கல்யாண பொண்ணத்தோட நேரா அவர் வீட்டுக்கு போய் அவர் காலில் விழுந்து கும்பிட்டு வந்துரு. அவர் ஆசீர்வாதம் பண்ணாலும் சரி பண்ணாட்டாலும் சரி, நீ அவர் காலில் விழுந்துட்டு வந்துட்டேன்னா என் மனசுல இருக்கிற பாரம் குறைஞ்சிடுமா. இப்போ போயிட்டு வந்துடுறேன். நான் போற காரியம் பலிக்கணும்னு முதல்ல நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. அம்மாடி கேள்வி பெரிய கேக்குறேன். இறங்கடி. இதோ வந்துட்டாங்க. என்ன திமிரு இருந்தா நேர நீ மாடிக்கு போவ. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா எடுத்த எடுப்புல என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்ப? ஏன் உருமுற? நான் யார் தெரியுமா? தெரியுமே. இப்ப யாருன்னு தெரியுமா? நல்லா தெரியும். அர்த்தராத்திரில ஆயாப்பனுக்கு தெரியாம ஓடி போய் அவசர தாலி கட்டிட்டோம். நீ அவசரமா கட்டிக்கிட்டதோ ஆறாமல கட்டிக்கிட்டதோ எப்படியோ ஒருத்தன் கையால தாலியை கட்டிக்கிட்டு வந்துட்டேன்ல. அந்த தாலி கட்டிட்டோங்கிற தைரியத்துல தான் திறந்த வீட்டுல நாய் நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சியா? இது திறந்த வீடுதான், நானும் நாய் தான் ஒத்துக்கிறேன். ஆனா நீங்க ஒன்னே ஒண்ணு ஒத்துக்கணும், இது லைசன்ஸ் போட்ட நாய். இந்த லைசன்ஸ பத்தி ஒண்ணுமே தெரியாத தெருப்பொறுக்கி நாயே, நீ யாரு என்ன பார்த்து நில்லுன்னு சொல்றதுக்கு? என்னடி சொன்ன? ஏண்டி என்ன தள்ளிட்டியா? வாடி. அப்படி வாடி என் விவசாய கேட்ட சின்ன மாமியாரே வா. என் வீட்டுக்குள்ள வந்து எனக்கு போட்டே பலிஜி கட்டியாடி. பின்ன என்னடி? என்னையோ உங்ககிட்ட எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு ஏமாந்து நிக்கிற அன்னபூரணி அம்மா நினைச்சியா? அடே நான் பிறந்ததும் குடிசேல பூந்ததும் குடிசேல. உனக்கா சேக்காச்சு போட்டு பார்த்துருவோமா? நடுவுட்டுக்கு வாடி போடலாம். ஏடி ஓனாய் மாதிரி உள்ளே இருக்கிறேன். உனக்கு தைரியம் இருந்தா தெருவுக்கு வாடி பார்க்கலாம். பாத்தீங்களா, தாலி கட்டின கையோட எங்க தகராறு பண்றதுக்கு இவங்க அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. யாரு? வேற யாரு? உங்க தர்ம பத்தினி அன்னபூர்ணி. சத்தியமா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. உங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு சொன்னாங்க. அப்படியாம்மா? ஆமாமா. போடி. நீ கெட்ட கேட்டுக்கு ஆசீர்வாதம் வேறயா? காதியில முந்தானி போட்டு வந்த அந்த உத்தமி கால்ல விழுந்துட்டு சொல்லி கதற நீ பாதியில வந்த பண்ணாட. நீ என்னடி பாவ பிடிச்ச கோரங்காட்டம் கடந்து பதற? போடி என்றாண்ட 16 பெத்து பேர் ஆசீர்வாதமா பண்றீங்க? உங்க முன்னால என்ன பேசி பேசிட்டா? ஏதோ சின்ன புள்ள தெரியாம பேசிட்டா, இத போய் பெருசா எடுத்து போறேன். என் மருமக தாலியை கழுத்துமா என் காதை விழுந்துட்டா, நானும் பாதி ஆசீர்வாதம் பண்ணிட்டேன். சொச்சத்தி பண்ணிட்டு போயிடுறேன். நான் காசு பணம் கொடுக்கற சங்கமனம், வெறும் ஆசீர்வாதம் தான். இதுக்கு மட்டும் உத்தரவு கொடு. நீங்க உள்ள போறீங்களா இல்ல நான் வெளியில போட்டமா? ஏண்டி
இந்த செங்கமலத்தை என்ன நினைச்சேன்? உன்னால ஆசீர்வாதம் வாங்க முடிஞ்சுதா? பெரிய சாமர்த்தியம் தான். அடி பாவி, அந்த மனுஷனை இந்த கதிக்கு ஆளாக்கி வச்சுட்டேடி. என் ரத்தம் கொதிச்சு சொல்றேன், என்னைக்காவது ஒரு நாள் உன்னை ஏன் மாமியார் காலில் நான் விழ வைக்கல, என் பேரை மாத்திக்கிறேன். நில்லுமா. இல்லம்மா, நீ தீர்க்க சுமங்கலியா இருக்கணுமா, நீ தீர்க்க சுமங்கலியா இருக்கணுமா. அம்மா, இந்த நல்ல வார்த்தைய வீட்டுல என் கால விழுந்த பேர் சொல்லணும் துடியா துடிச்சம்மா. என்னால முடியலம்மா. தாயே என்ன மன்னிச்சிருமா, என்ன எதுக்கு அவங்கள மன்னிக்கணும்? ஏன் வீட்டுல ஏன் மருமகளே ஏன் தைரியத்துல எவ்வளவு ஒருத்தி அடிச்சு விரட்டுறத நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேனே. நான் மனுஷனாமா, நான் மனுஷனா, நான் என்னமோ ஆயிட்டமா, நான் என்னமோ ஆயிட்டமா. நீங்க ஒண்ணும் ஆகல. அப்படி ஏதாவது ஆயிட்டுதான் நினைச்சா கூட அதுக்கு என்ன காரணம் நான் சொல்லலாமா? சொல்லுமா, சொல்லுமா. ஊர்ல இல்லாத தப்பு நீங்க என்ன பண்ணிட்டீங்க? இருந்தாலும் அந்த வீட்டுல ஒரு நாளும் இந்த வீட்டுல ஒரு நாளா இருந்திருக்கலாம். ஒரே அடியா அந்த வீட்லயே இருந்துட்டீங்க. அதாம்மா மூளை மணிக்கு முட்டாளாகி உருப்படாம போறதுக்கு காரணமே அதாம்மா. நான் அங்கேயே புதைச்சு போயிடுறேன். என்ன மாமா இதெல்லாம்? இல்லம்மா, நான் உருப்பட மாட்டேன். என் தலைவிதியே அதாம்மா. அம்மா, நீங்க எல்லாம் நல்லா இருக்கணுமா, நீங்க எல்லாம் நல்லா இருக்கணுமா. ஐயே, நான் வண்டியில வந்து புடவையும் மஞ்சள் உங்ககிட்ட கொடுத்தேன்னு உங்க அத்தை அன்னபூரணிகிட்ட சொல்றியாமா? சொல்றேன் மாமா. மறந்துடாம சொல்றியா? கட்டாயம் சொல்றேன். எனக்கு அது போதுமா, எனக்கு அது போதும். இல்ல, என்னது புடவைங்க? அது தெரியுதுங்க. இது ஏதுங்க? மாமா கொடுத்தாரு. மாமா கொடுத்தாரா? கொடுத்தாரா இல்ல கொடுத்து அனுப்பிச்சாரா? நானே உங்க வீட்டுக்கு போயிருந்தேங்க. மாமா காலில் மட்டும்தான் விழுந்தேன். ஆனா அங்க எனக்கு ஒண்ணும் அவர் கொடுக்கல. நான் வீட்டுக்கு வர வழியில வில்வண்டியில வந்து இதையெல்லாம் என் கையில கொடுத்து, அம்மாடி நான் உன்னை மனசார ஆசீர்வாதம் பண்ண உங்க அத்தை கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. யார கேட்டுக்கிட்டு அந்த வீட்டுக்கு போனேன்? இவன் அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்காமா? தெரியுதா எனக்கு? நீ வாமா இப்படி. இவள போடா அண்ணா. என்னடா இது? புடவை உன் கண்ணுக்கு அப்படித்தாண்டா தெரியும். தெரிஞ்சுக்கடா, நான் தான் அவளை அனுப்பி வச்சேன். இந்த மாதிரி புடவை பணம் காசெல்லாம் கொடுத்து அனுப்பான்னு எதிர்பார்த்து அனுப்பலடா. இந்த 20 வருஷத்துல அவர் மனசுல இருந்த குடும்ப பாசம் அத்தனையும் அறவே வத்தி வறண்டு போச்சா, இல்ல கொஞ்சமாவது அவர் உள்ளத்துல ஈரப்பசை ஒட்டிக்கிட்டு இருக்கான்னு தெரிஞ்சுக்கத்தாண்டா அவளை அனுப்பி வச்சேன். ஈரப்பசை மட்டும் இல்ல, சந்தர்ப்பம் வரும்போது குடும்ப பாசம் என் உள்ளத்துல குமுறி கொந்தளிச்சுக்கிட்டு இருக்குங்கிறது சொல்லாம சொல்றதுக்கு தாண்டா அவர் இந்த புடவையை கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. ஏண்டா, அவரே வழியில வந்து கொடுத்தாருன்னு சிவகாமி சொன்னதை கேட்டும் கூட நீ இதை வீசி எரிஞ்சிட்ட பாரு. என்னைக்காவது ஒரு நாள் அவர் மனம் தெரிஞ்சு நம்ம வீடு தேடி வந்தாருன்னா அவரை விரட்டுற முதல் நாள் நீ ஆத்தானா இருப்ப. அம்மா, நீ என்ன சொல்ல வரேன்னு தெரியுடா எனக்கு. போடா. ஆத்திரப்பட வேண்டியவன் நானே பொறுத்துக்கிட்டு இருக்கேன். இவன் கடந்து குதிக்கிறான். ஏமா, அவன் கேட்ட உடனே நான் தான் உன்னை அனுப்பி வச்சேன்னு சொல்லியிருந்தா அவன் உன்னை அடிச்சிருக்க மாட்டான் இல்ல? ரொம்ப நல்லா இருக்க. இத்தனை வருஷமா உங்களையும் மாமாவையும் அந்த புண்ணியவதி பிரிச்சு வச்சிருந்தா நீங்க தான் அனுப்பிச்சு வச்சீங்கன்னு சொல்லி நான் வந்த அன்னைக்கு அம்மாவையும் பிள்ளையும் பிரிச்சு வைக்கணுமா? அம்மாடி, வாடா இங்க வாடா. கிறுக்க பையன், சிரிக்கிறதுக்கு காரணம் தெரியாது, அழுகிறதுக்கு காரணம் தெரியாது. எனக்கு அப்புறம் நீ எப்படி வாழ போறியோன்னு பயந்துகிட்டு இருந்தேன். இவ வந்துட்டான எமடி, இவனை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். இனிமே உன் பாடு அவன் பாடு. சிவகாமி, ஆத்திரப்பட்டு உன்னை அடிச்சிட்டேன், என் மன்னிச்சிரு. கண்ணம் ரொம்பவும் வலிக்குதா? மருந்து ஏதாவது போட்டுமா? சொல்லு சிவகாமி. என்னடா அது? ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. அம்மா, அம்மா, என்னடா சிவகாமி இங்க வந்தாளா? வந்தா விரட்டி அடிச்சுட்டேன். ஆமா, நீ விரட்டி என்ன பண்றது? அப்பா வில்வண்டி விரட்டிட்டு போய் நடு ரோட்ல அந்த பொண்ணுக்கு புடவையை கொடுத்தாரு. யார் சொன்னது? இத யார் சொல்லணும்? நான் என் கண்ணால பார்த்தேன்.
ஜாக்கிரதை ஜாக்கிரதை, அவ்வளவுதான் நான் சொல்வேன். குருக்களையா, குருக்களையா. என்னம்மா? இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி. என்னம்மா அது? சிவகாமிய பெரிய வீட்டுக்கு அனுப்பிச்சு அவ மாமனார் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர சொன்ன. பன்னீர்வாள் ஆசீர்வாதம் செஞ்சாரோ? அந்த அம்மாளுக்கு முன்னால பேசாம இருந்துட்டு வில்வண்டியில வந்து சிவகாமிய வழிமறிச்சு புடவையும் மஞ்சளும் கொடுத்துட்டு போயிருக்காருங்க. அம்மா, நாலா வட்டத்துல இப்படியே வந்துருவாரு. 20 வருஷமா ஒரே இடத்துல நின்ன தேராச்சு கொஞ்சம் கொஞ்சமா தான் நகரும். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன். சொல்லுங்க. நீங்க இருக்கிறது ஒரே கூடம் தானம்மா? ஆமா. இதுவரையிலும் தாயும் பிள்ளையுமா இருந்தீங்க, போதுமானதா இருந்தது. இப்ப மரும வந்துட்டா, அதோட இன்னைக்கு முதல் இரவு. இன்னைக்கு ராத்திரில இருந்து நான் கோயிலே படுத்துக்கிறேன். நீங்க இந்த வீட்டுல வந்து படுத்துக்கிறீங்க. குழந்தைகள் இங்க நிம்மதியா இருக்கட்டும். நாங்க வீட்டு சாவி. ஐயா வாங்கய்யா, வாங்கய்யா. நமஸ்காரம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். என்ன சொல்றீங்க? மருமகளை தேடி போய் புடவையும் கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணிடலாமே. இன்னொரு முக்கியமான விஷயம், வார வெள்ளிக்கிழமை ஆடி கிருத்திகை வருது. அந்த புனிதமான தினத்துல எப்பவும் வழக்கமா கொடுக்கக்கூடிய நம்ம கோவில் முதல் மரியாதைய பல வருஷமா நீங்களும் அந்த அம்மாளும் தான் வாங்கிட்டு வர்றேன். இப்போ உங்க பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த வருஷம் கொடுக்கக்கூடிய முதல் மரியாதைய உங்க மகனுக்கும் மருமகளுக்கும் கொடுத்தா நமக்கெல்லாம் கௌரவமா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறேன்? முதல் மரியாதையை பிள்ளைகளுக்கு கொடுத்துருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சி. அப்ப நான் போய் வரேன். வாங்க அந்த வீட்டுக்கு நெல் அனுப்புறது உண்டா? அனுப்பிக்கிட்டு தாங்க இருந்தோம். சின்னம்மா வேண்டாம்னு சொன்னதுல இருந்து அனுப்புறதை நிறுத்திட்டோம். அட பாவிகளா, என் பையனுக்கு கல்யாணம் ஆகி போயிடுச்சு. பெரிய குடும்பம் ஆயிட்டாங்க. இந்த மாசத்துல இருந்து அங்க 5 மூட்டை நெல் அனுப்பி வைங்க. இங்க தெரிய வேண்டாம். பஞ்சாயத்துல கண் கலங்கினாரு, மருமகளை தேடி போய் புடவை கொடுத்திருக்காரு, முதல் மரியாதையும் கொடுக்க சொல்லிட்டாரு. இப்போ மாசம் மாசம் நெல்லும் அனுப்ப சொல்றாரு. அம்மா, நீங்க கூட்டிட்டு வர சொன்னதா தம்பி சொல்லிச்சுங்க, ஓடி வந்துட்டேன். உள்ள போயா? எதுங்களா? உன்னதாயா உள்ள போயா? இந்த டவுனுக்கு போய் சினிமா பார்த்துட்டு வா. கதவு மூடிட்டு வாயா. யோ பூதலிங்கம், அம்மா, உன் பொய் சாட்சியால எத்தனை உருப்படாத குடும்பங்கள் எல்லாம் வாழ வச்ச நீ, இந்த வீட்டுல மகாராணியா வாழ வேண்டிய உன் பொண்ணு இப்படி மண் குடிசையில சீரைய வச்சுட்டியா? அதை மட்டும் ஞாபகப்படுத்தாதீங்கம்மா. அதை நினைச்சுதான் தினம் நான் உருகிட்டு இருக்கிறேன். அந்த போக்கடாப்பைய பூசாரி இருக்கிறானே, என் பொய் சாட்சியை எடுத்துக்க கூடாதுன்னு பொழப்பையே கெடுத்தான். இப்ப என் பொண்ணுடைய வாழ்க்கையை கெடுத்தான். அம்மா, என்னைக்கு இருந்தாலும் அவனுடைய சாவு என் கையில தான். யோ, உன்னை வாழ வைக்கிறதுக்கு வழி சொல்லலாம்னு கூப்பிட்டா நீ ஜெயிலுக்கு போக வழி தேடிட்டு இருக்கியா? இனிமே என்னால எப்படி வாழ முடியும்? ஏன் முடியாது? என் பொண்ணை வச்சுதான் நான் வாழ இருந்தேன். அவளே என்னை விட்டு போயிட்டானே. போன என்ன திரும்பி கொண்டு வர்றது? எப்படிமா முடியும்? அவன் தான் பொண்ணு கழுத்துல தாலியை கட்டிட்டானே. தாலி பெரிய தாலி. நான் தாலி கட்டிக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேனா? அது இல்லைங்க. பாரியா, உன் பொண்ணுக்கு என் மகனை விட்டு மறுதாலி கட்ட சொல்றேன். ஏம்மா, நீங்க சொல்றது நடக்கிற காரியமா? நான் நடத்தி காட்டுறையா? நீங்க நடத்தி காட்டுவீங்க. ஆனா நான் சொல்றபடி நீ நடத்தி காட்டணும். என்னதுன்னு சொல்லுங்க, நடத்தி காட்டுறேன். சொல்றேன், கவனமா கேளு. என்ன? உனக்கு எதிரி அந்த பூசாரி, எனக்கு எதிரி அந்த அன்னபூர்ணி. இவங்க 2 பேரையும் கொலை செஞ்சிடலான்றீங்களா? அதுல என்னையா பிரயோஜனம்? வேற எப்படிங்க? நாம செய்யற காரியத்திலே அவங்களா தற்கொலை செஞ்சுக்கணும். அப்படி என்ன காரியங்க அது? கட்ட பிரம்மச்சாரி பூஜாரி, கணவனை பிரிஞ்சவ அன்னபூர்ணி. இவங்க 2 பேரும் 15 வருஷமா பக்கத்து வீட்டுல கூட இருக்கிறாங்க. என்ன அது? அம்மா, காக்கா உட்கார்றதுக்கும் பணம் பழம் விழறதுக்கும் ஒத்து போன மாதிரி இப்ப நீங்க சொன்ன விஷயத்துக்கும் நேத்து நான் பார்த்த காட்சிக்கும் நல்லா ஜாயிண்ட் ஆகி போச்சு. ஆனா ஒண்ணு, நான் இத்தனை நாளா பொய் சாட்சி சொல்லி கயர் தான் திரிச்சுட்டு இருந்தேன். நீங்க தேர் வடத்தையே திரிக்கிறீங்க. ஏய்யா, இந்த புரணிய ஊர் ஜனங்க நம்புவாங்களா? எனக்கு தெரியாத ஊர் ஜனங்களா? நல்லதை நம்புறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். எவன் பொண்டாட்டி எவனோட போனான்ற கதையை கப்புன்னு நம்புவாங்க. நாளைக்கு சலம்பல்ல, பூசாரி பூவரச மரத்துல தொங்க போறான், அன்னபூர்ணி அம்மா ஆத்தங்கரையில மிதக்க போறா.
குருக்களையா? வாங்கம்மா வாங்க. உங்களுக்காகத்தான் இவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கேன். உள்ள போங்க. என்னையா அன்னபூரணி உத்தமி பத்தினி பதிவரத அந்த கோயில் பூசாரி கட்ட பிரம்மச்சாரி உத்தமன் சொன்னீங்களே, இப்ப என்ன ஆச்சு? கண்ணால பார்த்தாச்சுங்க. இனியே எப்படிங்க நம்பாம இருக்கிறது? நீங்க நம்பி பிரயோஜனம் இல்லையா? இந்த ஊரையே நம்ப வைக்கிறோம். பெரிய அடுத்த விஷயம் பெரிய மனுஷன் தர பங்கு போட்டுங்க. இத புடி 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 புடி. இல்லைங்கய்யா, யாரோ எந்தெந்த பிரச்சாரத்தையோ எங்கெங்கயோ ஆரம்பிச்சு வைக்கிறாங்க. நான் இந்த நல்ல பிரச்சாரத்தை இந்த வாழைத்தோப்புல ஆரம்பிச்சு வைக்கிற காரணம் உங்களுக்கு தெரியுமா? வாழை மரம் எப்படி வாழையடி வாழையா வருதோ அதே மாதிரி இந்த வதந்தி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் சங்கிலி தொடர்பு மாறி போய் உங்ககிட்ட பழையபடி மோதிக்கணும். தெரியுதா? அதே நேரத்துல எனக்கு ஞாபக வருதி ஜாஸ்தி. அதே மாதிரி நீங்களும் மறந்துடாதீங்க. உங்களுக்கு வதந்தி மறந்து போச்சு, கப்புன்னு வாழை மரத்தை பாத்துங்க, ஞாபகம் வந்துடும். வதந்தி வதந்தி. என்னால நம்பவே முடியலையே. அப்படி நடந்துக்கிறாரு. பெரிய பூசாரி தவத்துல இருக்க பார்த்தா விஸ்வாமித்திர சாமியாரு சவுந்தலங்கிற பொண்ணை பெற்றாரு. அது சரி. நீ என்ன சொல்லு, இந்த வயசான காலத்துல பூசாரி அன்னபூரணி அம்மாவும் இப்படியா நடந்துப்பாங்க? அட இன்னைக்கு இல்லையா, 15 வருஷமா 2 பேருக்கும் தொடுப்பு இருக்குங்கிறத கண்ணால பார்த்தவங்க இருக்காங்கல்ல. இருக்கும். சொல்லுங்க. ஆடி கிருத்திகை அன்னைக்கு நீங்க 3 பேரும் கோவிலுக்கு வர வேண்டியது. இந்த வருஷத்தினுடைய முதல் மரியாதையை குமரனும் சிவகாமியும் வாங்கிக்க வேண்டியது. எதுக்கங்க வீண் தகராறு? என்ன எதுக்கு எடுத்தாலும் இப்படி போட்டு இழுன்னு இழுத்துக்கிட்டே இருக்கிற? எதிராளி அடிக்க அடிக்க நாம பின்னுக்கு போய்கிட்டே இருந்தோம்னா அவன் அடிச்சுக்கிட்டே இருப்பான். நாம எதிரி 2 அடி அடிச்சு 4 சாத்து சாத்தினாத்தான் நாம யாருங்கிறத நம்ம யோசனை பண்ணுவோம். இனிமேல் இப்படி முதல் மரியாதை விட்டு கொடுக்கறது நம்முடைய பரம்பரை கௌரவத்தை விட்டு கொடுக்கிற மாதிரி. குமரா, இந்த யோஜனை பண்ணையாருக்கே இப்பத்தானப்பா வந்திருக்கு. அதனாலதான் இந்த வருஷத்திலிருந்து முதல் மரியாதையை உங்ககிட்ட கொடுக்க சொல்லி அவரே உத்தரவு போட்டிருக்க. அப்புறம் என்னமா, உன் தெய்வமே உத்தரவு போட்டாச்சு. குமரா, முதல் மரியாதையை வாங்க வர்றச்சே வெறுங்கைய வீசிட்டு வந்துடப்படாது. குருக்களையா, இவங்களுக்கு எனக்கும் எந்த தடங்களும் இல்லாம கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா நான் பால் காவடி எடுக்கிறதா நினைச்சிட்டு இருக்கேன். ரொம்ப தங்கமா போச்சு. குமரா, அப்ப நீயும் பால் காவடி. அப்பாவை கொண்டு வந்து அம்மா கிட்ட சேர்த்த அப்புறம் தான் நான் பால் காவடி எடுத்து முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்ய போறேன். இப்போ கரை எடுத்து ஆடிக்கிட்டு வர போறேன்.